ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 14ஆம் அத்தியாயம். நாரத முனிவர் மன்னர் இந்திரத்யும்னனை ஆறுதல் படுத்துகிறார். நாரத மாமுனிவர் மன்னர் இந்திரத்யும்னனை ஆறுதல் படுத்தி குதிரை யாகங்களை செய்யுமாறு வற்புறுத்துகிறார். முனிவர்கள் கேட்டார்கள். அவர்கள் தேரில் ஏறி முன்னேறிய போது நாரத முனிவரும் அரசரும் எங்கே சென்றார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை எங்களுக்கு விவரிக்கவும். பெரிய முனிவரே, தாங்கள்தான் தயை கூர்ந்து அதை விவரிக்க வேண்டும். ஜைமினி முனிவர் கூறினார். பூசாரியின் தம்பி வித்யாபதியுடன் இணைந்து அவர்கள் நீலகண்ட புனித தலத்தின் எல்லைக்கு அருகில் வந்தனர். வழியில் கெட்ட சகுனங்கள் தோன்றின. முன்னால் சென்று கொண்டிருந்த அரசரின் இடது கண்ணும் இடது கையும் அடிக்கடி துடிக்கவும் நடுங்கவும் தொடங்கின. அவர்களை கண்டதும் மன்னர்களில் சிறந்தவர் சோர்வடைந்து விட்டார். எல்லா அறிவுகளின் களஞ்சியமாக இருந்த முனிவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். எனது பேரரசு தாக்கப்படவில்லை. இந்த சிறந்த புனித தலம் அடையப்பட்டுள்ளது. மாதவ யாத்திரை இன்று எனக்கு என்ன அபசகுணம் நடக்க முடியும்? முனிவரே, உண்மையை கூறுங்கள். என் இடது கண் துடிக்கிறது, இடது கை அடிக்கடி நடுங்குகிறது. அதை கேட்ட நாரத முனிவர் எதிர்கால பணியை குறிப்பிட்டு தாமரை பிறந்த இறைவன் கூறிய நலன் மற்றும் மகிழ்ச்சியின் வார்த்தைகளை அரசரிடம் கூறினார். நாரதமா முனிவர் கூறினார், அரசர் இந்திரத்யும்னரே, சோர்வடைய வேண்டாம். பொதுவாக அனைத்து சுப காரியங்களும் தடைகளால் தடைப்படும். தடைகள் நீங்கும் போது அரசரே, அதிர்ஷ்டசாலிகளின் விஷயத்தில் எல்லாம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு பேரரசர் என்பது உண்மைதான். இந்த புனித தலம் உண்மையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடல். ஆனால் நீங்கள் இந்த யாத்திரையை மேற்கொண்ட தெய்வம் மறைந்து விட்டது. அதற்கு அடுத்த நாள் மாலையில் இந்த பிராமண வித்யாபதி அங்கு விஜயம் செய்த போது அது தங்க மணலால் மூடப்பட்டிருந்தது. தெய்வம் படாலாவில் உள்ள தனது இருப்பிடத்திற்கு சென்று மனித உலகில் அணுகுவது மிகவும் கடினமாகிவிட்டது. ஜைமினி முனிவர் கூறினார். இடி விழுந்ததை போன்ற மோசமான இந்த பயங்கரமான வார்த்தையை கேட்டதும் மன்னர் இந்திரத்யும்னன் மயக்கம் அடைந்து தரையில் விழுந்தார். சிறந்த பிராமணர்களே, அவர் இவ்வாறு விழுந்ததை கண்டதும் பூசாரியுடன் இருந்த அனைத்து நட்பு உதவியாளர்களும் தோழர்களும் தங்கள் தலைவரை ஐயோ ஐயோ என்று கத்தி அவரை நோக்கி விரைந்தனர். அவர்கள் அடிக்கடி அவரது முகத்தில் கற்பூரம் கலந்த குளிர்ந்த நீரை தெளித்தனர். அவரது உடல் முழுவதும் சந்தனம், அகல்லோச்சம் மற்றும் கற்பூரத்தை பூசினர். அவர்கள் விரைவாக அவருக்கு சௌரிகள் மற்றும் விசிறிகளால் விசிறினர். நாரத முனிவரும் குழப்பமடைந்தார். தாரணை தடுப்பு யோக செயல்முறையை செய்து எதிர்கால நன்மை அதில் இருப்பதை அறிந்து அரசரின் உயிரை காப்பாற்றினார். நீண்ட காலத்திற்கு பிறகு அரசர் அவர்களின் சிறந்த முயற்சிகளால் சுய நினைவு பெற்றார். அவர் எழுந்து நாரத முனிவரின் பாதங்களில் பணிந்தார். பிராமணர்களே, மேலும் கூறினார், முந்தைய பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேன்? அது முதிர்ச்சி அடைந்ததால் தான் இந்த பயங்கரமான துன்பம் ஏற்பட்டுள்ளது. பெரிய முனிவரே, கனவில் கூட பிராமணர்கள் மற்றும் பசுக்களுக்கு எதிராக நான் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது வாய்மொழியாகவோ எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. முனிவர்களில் சிறந்தவரே, அரசர்களுக்கு விதிக்கப்பட்ட எந்த புனித சடங்கும் நித்திய நைமித்திக அல்லது காமியமாக இருந்தாலும் நான் தவிர்க்கவில்லை. பெரிய முனிவரே, தெய்வங்கள், விருந்தினர்கள், ஊழியர்கள், பிஞ்சுக்கள், சார்ந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மீது நான் எந்த அவமானத்தையும் செய்யவில்லை. வைஷ்ணவரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எதிராக 50 சாத்தியமான குற்றங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நான் பெரிய சீற்றம் கொண்ட பாம்புகளைப் போல தவிர்த்து விட்டேன். என் பூசாரியின் தம்பி என்ன அதிர்ஷ்டசாலி மற்றும் புண்ணிய செயலை செய்திருக்கிறான். அவன் நீலமாதவனை உடல் கண்ணால் பார்க்க முடிந்தது. இதை நீங்கள் அறிந்திருந்தும் வேண்டுமென்றே அரசாட்சியை இழக்கச் செய்தீர்கள். ஏன்? நாங்கள் பயணத்தை தொடங்கிய நேரத்தில் இது ஏன் அறிவிக்கப்படவில்லை? வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிராமணர்களின் வசிப்பிடத்தை நான் ஏன் பிடுங்கினேன்? இந்த மக்கள் ஏன் நீண்ட காலமாக நிலங்களை சிறப்பாக பராமரித்தனர்? அவர்களின் குடும்பங்கள் தொடங்கியதிலிருந்து
காலத்திலிருந்து குடிமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சில தொழில்களை தொடர்ந்தனர். எனக்காக அவர்கள் இப்போது அவற்றை கைவிட்டனர். இப்போது அவர்கள் எப்படி தங்களை பராமரிப்பார்கள்? நான் ஸ்ரீஹரியை காணவில்லை என்றால் நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். பிராமணரே, இதுவே எனது தீர்மானம். நான் இறந்தால் குடிமக்களின் கதி என்னவாகும்? முனிவரே, நீங்கள் எப்போதும் கருணை உள்ளவர். மங்களகரமான மற்றும் அசுபமானவை குறித்து நீங்கள் எனக்கு அறிவுரை கூறுகிறீர்கள். என் மகனை மாலவரிடம் அழைத்து சென்று அங்கு முடிசூட்டுங்கள். அவர் நீதியுடன் நிலத்தை பாதுகாக்கட்டும். இந்த குடிமக்கள் துக்கத்திற்கு ஆளாக வேண்டாம். என் கட்டளைப்படி இங்கு வந்த அனைத்து மன்னர்களும் திரும்பி வரட்டும். என் மகனின் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். நீலமாதவனை நினைத்து இந்த புனித தலத்தில் நான் தங்கி பிராயோபவேசம் செய்து, அதாவது உயிர் துறக்கும் வரை உண்ணா நோன்பு இருந்து என் வாழ்க்கையின் எஞ்சிய பகுதியை பலனளிப்பேன். ஜெய்மினி முனிவர் கூறினார். மன்னர் இந்திரத்யும்னன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்த போது பிரம்மதேவரின் மைந்தரான நாரத முனிவர் அவரை எழுப்பினார். கனிவான மற்றும் மென்மையான வார்த்தைகளால் அவரை ஆறுதல் படுத்தி அவர் இவ்வாறு கூறினார். நாரத முனிவர் கூறினார், அரசரே, நீங்கள் கற்றறிந்த மனிதர்களின் தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மற்றும் தைரிய கடல். ஆன்மீக நலன் எப்போதும் தடைகளுடன் வருகிறது என்பதை நீங்கள் ஏன் உணரவில்லை? 100 பிறவிகளில் மட்டுமே பெறக்கூடிய மனிதனின் மிகப்பெரிய நன்மை இதுதான். ஒருவர் தனது உடல் கண்களால் உடல் வடிவத்தின் குடையப்பட்ட இறைவனை காண முடியும். ஸ்ரீஹரியின் விளையாட்டு செயல்பாடு கட்டுப்பாடற்றது. இதை யாரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? நான் உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மாவாக இருந்தாலும் அரசரே, நான் அவருடைய லீலையை விளையாட்டு செயல்பாடு தாண்டி செல்வதில்லை. நான் ஒரு தீவிர பக்தன். நான் இறைவனுக்கு அருகில் இருக்கிறேன். இன்னும் பல முறை அவரால் நான் ஏமாற்றப்படவில்லையா? பல நூற்றுக்கணக்கான பிறப்புகளால் கூட ஒருவர் தனது மாயையை எதிர்க்க முடியாது. அவரது இந்த முடிவற்ற மாயையை இறைவனின் தொப்புளில் இருந்து வெளிவரும் தாமரையை ஆக்கிரமித்துள்ள தாமரை மலரில் பிறந்த இறைவனால் கூட புரிந்து கொள்ள முடியாது. அவர் எப்போதும் அவரை புகழ்ந்து பாடும் பழக்கத்தில் இருந்தாலும் கூட மாயையின் எஜமானரின் இயல்பு உங்களிடம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அரசரே, இப்போது நான் தங்களுக்கு குறிப்பாக அதிர்ஷ்டசாலிகளில் மிகச் சிறந்தவர் என்று கூறுவேன். அவரது 3 வடிவங்களும் உங்களை ஆசீர்வதிக்க முனைகின்றன. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை உருவாக்கியவர் கடவுள் பிரம்மதேவர். அனைத்து உலகங்களின் தாத்தாவும் என்னிடம் இவ்வாறு கூறினார். நீ இந்திரத்யும்னனுக்கு அருகில் விரைவாகச் செல். நீலமாதவனை காணும் ஆசையில் அவர் நீலமலைக்கு செல்வார். யமனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பிறகு பகவான் மறைந்து விட்டார். அதற்காக அவர் வருத்தப்படக்கூடாது. இதை மறைவதை வேறு விதமாக செய்ய முடியாது. என் வரிசையில் 5வது மன்னரான அந்த மன்னரிடம் அவருக்காக நான் பரம ஆத்மாவான புருஷோத்தமனை சாந்தப்படுத்துவேன் என்றும் 1000வது குதிரை யாகத்தின் முடிவில் அவரை ஸ்வேத தீவிலிருந்து அழைத்து வருவேன் என்றும் என் வார்த்தைகளில், அதாவது எனது செய்தியை தெரிவித்தேன் என்று கூற வேண்டும் என்றார். அந்த மன்னர் இந்திரத்யும்னன் 1000 குதிரை யாகங்கள் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி இப்போது ஸ்ரீ புருஷோத்தமரின் புனித தலத்தில் தங்கட்டும். இறுதியில் அவர் தனது உடல் கண்ணால் மர வடிவ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை காண்பார். ஸ்ரீஹரியின் அந்த அவதாரம் அவர் மூலம் புகழ் பெறும். அந்த நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடல்கள், அதாவது சிலைகள், நிச்சயமாக என்னால் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். முன்பு நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட சிலையின் பகவான் ஹரி 4 வெவ்வேறு வடிவங்களில் இருந்தார். அரசரின் பூசாரி பகவானை கண்டு அரசருக்கு நேரடியாக தெரிவித்தார். தெய்வீக மர வடிவத்தின் பகவான் 4 வடிவங்களில் அவதரிப்பார். எனவே முன்னணி அரசரே, வருந்த வேண்டாம். உங்கள் ஆசை நிச்சயமாக பலிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த கவலையும் இல்லாமல் ஐயமேதுமின்றி இங்கேயே இருங்கள். ஜெய்மினி முனிவர் கூறினார். இவ்வாறு பிராமணர்களே, நாரத மாமுனிவர் அரசர் இந்திரத்யும்னனை ஆறுதல் படுத்தி அவரது நம்பிக்கையை மீட்டெடுத்தார். அதன் பிறகு அவர் மீண்டும் ஒருமுறை அவரிடம் பேசினார்.
நாரத மாமுனிவர் கூறினார், தேவி துர்க்கையுடன் நீலத்தொண்டை கடவுள் அதாவது ஈசனார் சங்கு வடிவத்தை கொண்ட சிறந்த புனித தலத்தின் நுனியில் இருக்கிறார். நாம் அங்கு செல்வோம். அது குதிரை யாகத்திற்கு ஏற்ற தட்டையான நிலம். குதிரை யாகத்திற்காக 1000 ஆண்டுகள் உறுதியாக நிலைத்திருக்கும் ஒரு மிகச்சிறந்த அமைப்பை அதில் கட்டுவோம். நீலமலையில் வசிக்கும் இறைவனின் நிருசிம்ம சிலையை பார்வையிடுவதன் மூலம் நம் வாழ்க்கையை திருப்தியாகவும் ஆசீர்வதிக்கவும் செய்வோம். யாகத்தின் முடிவில் அனைத்து தடைகளையும் அழித்து நன்மையை அதிகரிக்கும் நோக்கத்திற்காக உங்களால் எப்போதும் வழிபட தகுதியான ஒரு சிலையை நிறுவுவோம். சிறந்த முனிவர்கள் மூலம் சிறந்த யாகத்தை பொருத்தமான முறையில் தொடங்குவோம். தாமதிப்பது நன்மைக்கு உகந்ததல்ல. பிரம்மதேவரின் அறிவுரை இதுதான். 14ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.